ஸோ நீங்கள் புதுசாக பிசி பில்ட் பண்ணுறீங்க, அமேசானில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இப்போ போயிட்டு இருக்க சேலில் அமேசானில் எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்டு நாம் வாங்குற அளவுக்கு சரியான ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை எந்த வரைக்குமே பாருங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்டு சரியான ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம அமேசானில் என்னென்ன டீல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பார்ப்போம். ஸோ இப்போ நாம் AMD கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ AMD எடுத்துட்டிங்கன்னா AMD தான் இந்த வாட்டி ஒரு சூப்பர் டீலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிஸோட 7700 XT 12GB கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ 30,000 கிடைக்குது. ஸோ 30,000 இது ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு. இதை நாம 38,000 இருக்கேன் 9060 ST 16GB கிராஃபிக்ஸ் கார்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கூட அதுக்கு ஈக்குவலான ராஃப் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். சில கேம்ஸில் அதோட பெட்டரான ராஃப் பெர்ஃபார்மன்ஸை கூட கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக 30,000 இது ஒர்த்தான கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ 2K ரெசல்யூஷனில் இப்போ இருக்க எல்லா கேம்ஸையுமே நம்மளால் ப்ளே பண்ண முடியும். 12GB VRAM இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஓகேபிளான VRAM தான். ஸோ 30,000 இது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டீல். ஆனால் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மேபி மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ் ட்ராப் ஆகி 2 days ஆச்சு. ஸோ நான் அந்த டைமில் டெலிகிராம் சேனல் அப்புறமா யூடியூப் வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்கிட்டீங்கன்னு. என்னோட சூப்பரான டீல் இது. ஸோ மறுபடியும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரீஸ்டாக் ஆச்சு இதே ப்ரைஸில் வந்துச்சுன்னா தாராளமாக யோசிக்காமல் இந்த ப்ரைஸில் வாங்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணுறதுக்கு ரீசனே இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டீலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சரி வேறு என்னென்ன கிராஃபிக்ஸ் கார்டு சரியான ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து என்ன AMD கிராஃபிக்ஸ் கார்டு சரியான ப்ரைஸில் இருக்குன்னா AMDயோட RX 7600 இதோட ப்ரைஸிங் 25,000 தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் சரியான ப்ரைஸ் கிடையாது. அதே உங்களால் கார்டு ஆஃபர் போட்டு இதை வாங்க முடியும்னா உங்களால் 23,250 வாங்க முடியும். அது கிட்டத்தட்ட நார்மல் ப்ரைஸ் தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு லோவஸ்ட்டாக 21,000 வரைக்குமே வந்துச்சு. அதுக்கப்புறமா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் ஆகி இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே 23,000 போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கார்டு ஆஃபரில் வாங்கினீங்கன்னா சரியான மார்க்கெட் ப்ரைஸில் தான் வாங்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா சஃபேரோட 9070 XT 16GB கிராஃபிக்ஸ் கார்டு இதோட நார்மல் ப்ரைஸிங் 73,500 கிட்டே இருக்குது. கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா 17,300 இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு 4K லெவலில் அதாவது 4K கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 9070 XT வாங்கலாம். ஸோ இது இப்போ கார்டு ஆஃபர் போட்டாலும் போடாட்டியும் நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் கார்டு ஆஃபரில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான டீல் தான். சரி ஒரு 4K லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே AMDயில் ஒரு நல்ல டீல் கிடையாது. இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக AMD கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது நான் சொன்ன லிஸ்ட்லேருந்து வேறு AMD கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கவே கூடாதுன்னு கேட்டால் நீங்கள் வாங்கலாம். அது நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதே பெட்டர். ஏன்னா அதை விடையுமே எங்கே அமேசானில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த மாடல்ஸை பற்றி சொல்லலை. ஸோ இப்போ நாம Nvidia சைடு போகலாம். Nvidiaவில் எந்தெந்த கிராஃபிக்ஸ் கார்டை நல்ல ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல நாம கலர்ஃபுல்லோட iGame 3050 8GB இதோட ப்ரைஸிங் 17,500 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் ஒரு நல்ல டீல் தான். ஆனால் கேமிங்காக எல்லாம் நான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு 3D ஒர்க் ரெண்டரிங் பிசி எல்லாம் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படுது, ஸ்பெஷலாக ஒரு RTX கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படுதுன்னா இதை நீங்கள் வாங்கலாம். ஸோ 6GB வாங்குறத விட கண்டிப்பாக இந்த 8GB வாங்குறது ஒர்த்து தான். ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் அந்த மாதிரி ஒர்க்குக்காக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து Nvidiaவில் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னா உங்களுக்கு RTXோட 3060 12GB வாங்கலாம். இதோட நார்மல் ப்ரைஸிங் 25,500 இருக்குது. கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா 23,800 கிடைக்கும். ஸோ இது நார்மல் ப்ரைஸில் வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் போனால் கூட உங்களால் 23,000 23,500 பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே இந்த RTX 3060 12GB கார்டு ஆஃபர் போட்டே வாங்குங்க. ஸோ அதுக்கப்புறமா Zotac அப்புறமா MSI ரெண்டு பிராண்ட்லேருந்துமே RTX 5060 Ti 8GB கார்டு ஆஃபர் போடாமல் 41,800 900 இருக்குது. கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா 39,200 வாங்க முடியும். ஸோ இது ஒரு 8GB கிராஃபிக்ஸ் கார்டு. கண்டிப்பாக 40,000 போட்டு கேமிங்காக இந்த 8GB கிராஃபிக்ஸ் கார்டை வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்குமே 12GB 16GB வாங்குங்க. ஆனாலும் இது நார்மல் ப்ரைஸ் தான். ஸோ இதை நீங்கள் ப்ராடக்டிவிட்டி ஒர்க்ஸ் 3D ஒர்க் ரெண்டரிங் ஒர்க் அதுக்காக ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு CPU போட்டு பவர்ஃபுல்லான ஒரு RTX கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படுதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இது ஒர்த்து கிடையாது. இதோட 16GB மாடல் எல்லாமே 50,000க்கு மேலே போகுது. அந்த ப்ரைஸுக்குமே அது ஒர்த்து கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே கேமிங்காக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணாதீங்க, மற்ற பர்பஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கேமிங்காக ஒரு Nvidia ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு நல்ல ப்ரைஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் 3Dயோட 5070 இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் 32,890 இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 500 rupees கூப்பனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதோட பேஜில் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் 500 rupees கம்மியாகும். ஸோ மற்றபடி உங்களால் கார்டு ஆஃபரை யூஸ் பண்ண முடியும்னா உங்களால் அண்டர் 16,000 வாங்க முடியும். 59,069 வாங்க முடியும்.
அந்த ப்ரைஸுக்கு இது ஒரு நல்ல டீல் தான் இப்போ ஆஃப்லைனில் இருக்க மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ Nvidia சைட்லேயுமே இப்போதைக்கு இந்த டீல்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை தவிர மற்ற கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கவே கூடாதுன்னா வாங்கலாம். ஆனால் இதுவே நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் இல்லைன்னா வேறு இடத்துல வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அமேசானில் இருக்கிறத விடையுமே நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். நான் சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாமே இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் மட்டும்தான். அந்த AMDயோட RX 7700 XTR தவிர அது மட்டும்தான் ஒரு சூப்பரான டீல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல டீல் வரும்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா PCbuild காமெண்ட்ஸை பற்றி ஏதாவது ஒரு ப்ரைஸ் ட்ராப் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் அங்கே தான் ஷேர் பண்ணுவேன். அங்கே சேட்டு கூட ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேட்கலாம், நானுமே ரிப்ளை பண்ணுவேன். இல்லைனா அங்கே இருக்க மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டு டீலில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.